Okay guys, welcome to Mind Voice episode 3. So in the time this is my debut Mind Voice. First time இவங்க எல்லாருக்கும் கூட உட்கார்ந்து இந்த மாதிரி பேசி பப்ளிக்கா பேச போறேன். My name is Najib Thotungal, aka எல்லாரும் சேட்டன் கூப்பிடுவாங்க. I'm already so nervous. Okay, keep going. இடு அவ்வளோடா, இதுக்கு மேல என்னால முடியாது. போங்கடா. பயணிகளின் கனிவான கவனத்திற்கு வண்டி எண் 26. The games episodeல before you all took over when Shweta and I went to mute mode, and the madri before Najib takes over and says all the spooky stories, we can let's talk about things that we in general, not just pay edala bayam chinna vayasla irundhe bayam enakku ene theriyadhu ana idha bayam காரணத்தோட பயப்படுற விஷயங்களை சொல்றேன். ஓகே, காரணத்தோட எதுக்கு எனக்குனா கரப்பாம்பூச்சினா சின்ன வயசு என்ன இப்ப வரைக்கும் பயம். அதுக்கு காரணம் தேவையில்லை, ஆனா காரணம் இருக்கு. அது யாராவது புரிஞ்சுமா? யாருக்காவது பயம் இல்லையா கரப்பாம்பூச்சிய? சொல்லுங்க. அவ்வளவு லெக்ஸ் இருக்குல்ல, அந்த லெக்ஸ் இப்படி ஆகும்போது ஒரு சில்லு வரும், உடம்புல ஒரு கீங் இருக்கும். அதான் நினைக்கிறேன். எப்போ அது அபாடி இருக்கும்போது ரொம்ப இருக்கும்போதா டிஸ்கஸ்டிங் மட்டும் இல்ல, ஈவன் டசன்ட் இட் ஸ்கேர் யூ? கொஞ்சம் அது என்னவா மாற முடியும்னு நிறைய இந்த ரொம்ப சீரியஸா எடுத்துருக்காங்கல இந்த ஸ்பைடர்மேன் ஆண்ட்மேன் மாதிரி. இல்ல, அது வந்து ஆக்சுவலா ரொம்ப அன்ஹைஜீனிக்கான அனிமல், அதனால அன்ஹைஜீனிக்கான இன்செக்ட், அதனால அது பார்த்தா ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்கா இருக்கும். அது பாத்ரூம்ல எல்லாம் அந்த ஃப்ளஷ் பக்கத்துல இருந்தா பாத்ரூம்ல ஃப்ளஷ் பக்கத்துல கரப்பாம்பூச்சி இருந்தா நீ தான்டா அன்ஹைஜீனிக் ஹியூமன் பீயிங். கரப்பாம்பூச்சி கிடையாது, அத கழுவி வைக்க வேண்டியது ஓப்பர் பாத்ரூம் குள்ள வருது. லைக் அந்த வாஷ் பேசின்ல தான் வருது. பாத்ரூம்ல கரப்பாம்பூச்சி இருக்குங்க, அவ்வளவு பயம் இல்ல. ஆக்சுவலி பாத்ரூம்ல ஸ்பைடர் வரும்போதுதான் எனக்கு ஆக்சுவலி ஸ்பைடர் ஃபோபியா இருக்கு லிட்டரலி. சின்ன வயசுல வீட்டுல லைக் அட்டாச்சு பாத்ரூம் இல்ல, வெளியாதான் பாத்ரூம் இருக்கு. சோ அந்த மட்டெல்லாம் வச்சு கெட்டி இருக்கிற அந்த மாதிரி ஒரு பாத்ரூம் இருக்குல்ல, யூஸ்வலா நம்ம ஊர்ல எல்லாம் இருந்த மாதிரி. சோ அதுக்குள்ள என்னன்னா அந்த வலை கெட்டாம இருக்கிற அந்த பெரிய ஸ்பைடர் இருக்கும் தானே, பெருசு, லைக் ஜம்ப் பண்ணி அந்த மொட்டை எல்லாம் அப்படியே பக்கத்துல வச்சுட்டு நடந்துட்டே இருக்கிற அந்த ஸ்பைடர். ஆமாண்டா, முட்டை போடாது. சோ அந்த ஸ்பைடர் இப்போ நைட்டு குளிக்கும் போது லிட்டரலி அந்த இது இருக்கும், அந்த இன்கேன்சன் பல்பு இருக்கும். ஓகேவா? சோ பல்பு பக்கம் நார்மலா இந்த ஸ்பைடர் இருக்கும். சோ இந்த ஸ்பைடர் அந்த கவுண்டருங்க இந்த கவுண்டர் ஒட்டி தான் நான் குளிச்சுட்டு இருக்கும். விஷயம் என்னன்னா கொஞ்சம் அது வரைக்கும் ஸ்டில் ஆயிட்டே இருக்கும், கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் மூவ் பண்ண ஆரம்பிச்சிடும். பல்பு மேல பட்டுருச்சுன்னா அப்படியே கீழே விழுந்துடும், டைரக்டா என்னோட உடம்புல மேல விழுந்துடும். சோ விஷயம் என்ன, இது நடக்கும்போது நான் ஹை ஸ்கூல்ல இருக்கேன், சின்ன வயசுல கூட இல்ல. சோ கதை திறந்து ஓடவும் முடியாது, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அந்த டெரான்சுலா அந்த மாதிரி சொல்றியா? ரொம்ப பெரிய டெரான்டுலா நம்ம ஊர்ல நிறைய இருக்கும், அந்த பிரவுன் கலர் 8 காலி இருக்குல்ல, ரன் பண்ணிட்டே இருக்கும். சோ அது யோசிக்கும் போது இப்பவுமே உடம்புல சில்லு வரும். அண்ட் அது மெதுவா ஒரு காலு மூவ் பண்ணி இருக்கும். நான் அங்க இருந்து டே மச்சா போகாடா சூடா இருக்குடா, வேணாம் லாஸ்ட் கடைசியா டச் பண்ணும், ஒரு வாட்டி ஜம்ப் பண்ணிட்டேன்டா மேல. அதுக்கப்புறம் நான் ஆக்சுவலி ஹை ஸ்கூலுங்க பாக்கல, நான் ஆக்சுவலி வெளியே கத்தி ஓடிட்டேன். வேற ஆப்ஷன் கிடையாது, நான் அந்த டைம்ல என்ன பண்ணுவோம். அப்புறம் ஊர்ல யாரெல்லாம் முட்டை போட்டாங்க? நல்ல கொஞ்சம் ஈவினிங்கா இருந்தா வந்து யாரும் பாக்கல. அதுக்கப்புறம் அம்மா கேட்டேன் என்னாச்சு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் திங் என்னன்னா, இந்த இன்செக்ட்ஸ் வச்சு ஸ்டோரிஸ் எல்லாமே இப்ப நம்ம எங்கேயாவது குளிச்சுட்டு இருக்கோம் இல்ல வீட்டுல ஓடிட்டு இருக்கு அப்படின்னா, பை சான்ஸ் இப்படி திரும்பி 1 செகண்ட் இப்படி திரும்பி பக்கத்துக்குள்ள காணாம போயிடும். அப்புறம் அதுதான் ரொம்ப ஸ்கேரியான மேட்டர். ஒரு 5-10 மினிட்ஸ் ஆகும். ஆக்சுவலா எனக்கு வியர்ட் ஃபியர் வந்து காக்கா மேல இருந்தது ரொம்ப வருஷம். ஒரு 12 வயசு வரைக்கும் காக்கானா பயம். இருந்த மொட்டை மாடிக்கு போய் துணி காய போடுறது இந்த மாதிரி வேலை எல்லாம் நம்மளுக்கு தான் கொடுப்பாங்க. ஆனா அந்த காக்கா என்ன பண்ணும், போனா நல்லா குத்தி வச்சிரும். அது இஸ் நாட் சூப்பர் நேச்சுரல் ஆர் எனிதிங், பட் தட் வாஸ் ப்ராப்பர் பயம். எனக்கு மொட்டை மாடின்னு சொன்னாலே இட் வில் ஸ்டார்ட், எனக்கு பயம் வர ஆரம்பிச்சிரும். To add to what Meera and Najib said, நம்ம இன்செக்ட்ஸ் பத்தி பேசிட்டோம். What we shifted to is certain objects, இந்த மிரர் மாதிரி விஷயங்கள்லாம். அந்த ஜோன்ல ஒரு விஷயம் ரொம்ப ட்ரெண்டிங்கா இன்னை வரைக்கும் இட்ஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஸ்கேரியஸ்ட் திங்ஸ் ஃபார் பீப்பிள். பிளடி மேரி. இந்த மிரர் சொல்றது, அது பண்ண என்ன நடக்கும், என்ன பேய்னா என்ன ட்ரை பண்ணிருக்கீங்களா?
ட்ரை பண்ணிருக்கேன் Bloody Mary. நான் ட்ரை பண்ணேன், செத்துட்டேன். அதனால முடியலனால. ஆக்சுவலா பயமா இருக்கும். உங்களுக்கு தெரியும் ஒண்ணுமே நடக்க போறது இல்ல தெரியும், ஆனாலும் உள்ள ஒரு பயம் இருக்கும். எவ்வளவு தைரியம் வந்தாலும் ரெண்டு வாட்டி வரைக்கும் தான் Bloody Mary சொல்ல முடியும். The third time psychologically you're like fuck this shit. Even how exactly நான் ஏதோ படத்துல தான் பாத்திருக்கேன். How exactly do you play it? ஃபர்ஸ்ட் அஸ்வினுக்கு எனக்கு பிடிச்சது ஒரு பாருக்கு போய் 3 Bloody Mary ஆர்டர் பண்றது. அது பண்ணக்கூடாது. சத்தியமா நீ Bloody Maryன்னு சொல்லும்போது இதுக்கு எதுக்கு பயப்படணும், நல்லா தான் இருக்கும். So there is one version where you go to your washroom, ஒரே ஒரு லைட், ஏதாவது எந்த லைட் இருக்கோ அதை ஆன் பண்ணிட்டு you stand in front of the mirror, look at yourself and say Bloody Mary, Bloody Mary. என்னமோ நடக்கும்னு வாங்க. Apparently this Bloody Mary will come and stand behind you. ரெண்டாவது நான் கேள்விப்பட்ட வருஷம்னா அதுக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் தேவைப்படும். மிரர் வைக்கணும், பக்கத்துல கேண்டில் வைக்கணும், உட்காந்துட்டு 3 வாட்டி சொல்லணும் அப்படின்னு இருக்கு. நான் ஒண்ணுதான் ட்ரை பண்ணிருக்கேன். ஆக்சுவலி Bloody Mary மீரா ஓஜா போடா. எங்க ஃபேமிலில வந்து அந்த அதுக்கு பேர் பிளான்செட்னு சொல்லுவாங்க. இது வந்து இட்ஸ் நாட் a traditional ouija board where there are letters and all of that. மாவு இருக்குல்ல, ஃப்ளோர் ஆர் மாவு எடுத்து, ஐ திங்க் தட் ஃப்ளோர் தான் எடுத்து தரையில வச்சு ஃப்ளோர்ல போட்டு ஒரு பாயிண்டி டிவைஸ் வந்து அது மேல வைப்பாங்க. சரியா, அது மேல வச்சு 3 பேர் அதை தொட்டு கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. அண்ட் so what will happen is the belief is that they can contact a spirit. சரியா, so idea na when your level of combined level of concentration reaches one high, சில spirits ஓட wavelength வந்து அது மீட் ஆகி they can communicate with spirits. so அதனால I have seen this happen personally, but I don't know to what extent, but at the same time அது பண்ணிட்டு இருக்கறவங்க என்னோட ஃபேமிலி தான். so I can't question that they are lying. சரியா, so it will actually move. அவங்க questions கேட்பாங்க, அது மூவ் ஆகும், so அது எழுதும். ஆனா இது எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு உண்மை இதெல்லாம் தெரியல. பட் எனக்கு ஒரே ஒரு விஷயம் நல்ல ஞாபகம் இருக்கு. இது வந்து நான் 11th ஸ்டாண்டர்ட்ல இருக்கும்போது ஒரு வாட்டி பண்ணாங்க. அப்ப நான் வந்து போர்ட் எக்ஸாம்பிள்ல வந்து எவ்வளவு மார்க் வாங்குவேன்னு நான் கேட்டேன். சரியா, அதுல வந்து என்னமோ ஒரு சொன்னாங்க, there was 8 involved in it and I correctly got 80%. I still remember it very well. This is why எனக்கு அதுல நம்பிக்கை இருக்கு. பட் it's more like no comments. அது it's up to you whether you want to believe it or not. அந்த மாதிரி இது ஃப்ரெண்டுக்கு நடந்தது அதெல்லாம் இல்ல, நான் எங்க ஃபேமிலில நடந்தது. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு சொந்த வீடு கட்டுறோம். அண்ட் இட்ஸ் நாட் அ திங். என்னோட தட் வாஸ் லைக் லிட்டரலி ஃபர்ஸ்ட் டைம் somebody is owning a house. எல்லாருமே வந்து ரெண்டட் ஹவுஸ்ல தான் இருந்திருக்காங்க. சோ அப்பா ஏதோ கஷ்டப்பட்டு ஒரு வீடு கட்டியிருக்காரு. கிரவுண்ட் ஃப்ளோர் ஒரு வீடு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் வந்து நாங்க இருக்கோம். கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து அப்பா கேவ் இட் டு ஒரு சிங்கிள் மதர். ஓகே, அவங்களுக்கு யாருமே வீடே கொடுக்கல அந்த ஏரியால. சிங்கிள் மதர் வித் ஹர் டாட்டர் who was in second year college. என்னவோ I was in my 10th grade. ஆனா நம்ம குடுக்கணும், ஏன்னா my dad was raised by a single mother. so அந்த சென்டிமெண்ட் எல்லாம் வச்சு அவங்களுக்கு வீடு விட்டாங்க. 2 months தான் புது வீடு, 2 months ஆயிருக்கு. டிசம்பர்ல நாங்க அந்த வீட்டுக்கு போனோம். 2 months Feb எண்ட்ல ஒரு நாள் அந்த ஆண்டி மேல வந்துட்டு, என் பொண்ணு உள்ள இருக்காமா ஆனா திறக்கவே மாட்டேங்கிறா, உங்ககிட்ட ஏதாவது ஸ்பேர் கீ இருக்கா, அவ தூங்கிட்டு இருப்பா, மேபி அவளுக்கு கேட்க மாட்டேங்குது. இது சாவி எடுத்து ஓபன் பண்ண ட்ரை பண்றதுக்குள்ள நான் மட்டும் தான் கொஞ்சம் அகைன் 9th ஸ்டாண்டர்ட் குழந்தைன்றதுனால ஒரு சந்து வழியா போக சொன்னாங்க. அந்த சந்து வழியா வந்து போய் பெட்ரூமை வந்து தட்ட முடியுதா பாருமா, எழுந்துப்பா அப்படின்ட்டு. அங்க போனா she is hanging. okay, freaked out. நான் ஓடுங்க அம்மா அம்மா இந்த பொண்ணு போயிட்டாமா அப்படின்னா எங்க அம்மா வந்து எல்லாருக்குமே செம்ம டென்ஷன். இது யாரும் அனலைஸ் எல்லாம் பண்ண போகல. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு நிஜமாவே மெமரியிலேயே இல்ல. சோ என்ன வீட்டுல உட்கார சொல்லிட்டாங்க, ரூம்ல தான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. போலீஸ் எல்லாம் வந்தாங்க போல இருக்கு. I don't remember anything. So this house is only 2 months old. Okay, this is the first house we've ever owned. Meera, this story didn't seem like it was going to go here, Meera. It is obvious. I've just come to terms with this whole incident. Now we have to come to terms with it. No, I can. You can listen. I will only get you guys out of it. When people tell stories, that image will keep coming. Yeah. Headla or image. இப்போ ரியலா நடந்தது மீரா at times நீங்க இமேஜின் பண்றது வந்து will be much worse. For some reason when you were telling the story I was not imagining. Just as you entered that narrow path, I could remember imagine a small girl
getting into a narrow path and opening a window முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு அவ்வளவுதான். செகண்ட் அன்னைக்கு. Guys, I will bring you out of it. டக்கு டக்குன்னு சொல்லுங்க. Please do. So all is happening February, okay? Around Marchல my somebody has already convinced my mom that definitely ஒரு யஜ்ஞம் நடத்தணும். You have to like there's மந்திரம் தந்திரம் யந்திரம் ஆம்ல. So தந்திரம் பண்றவங்கள வந்து கூட்டிட்டு வந்து பண்ண சொல்லணும் அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி இருக்கிறதுல இந்தியாலே பெஸ்ட் ஒருத்தர் இருக்கார் தஞ்சாவூர்ல, அவர் பேரெல்லாம் எனக்கு மறந்துச்சு, அவரை கூட்டிட்டு வந்து we did it, okay. 2 நாள் அவங்க வீட்டுல தங்கி இந்த ஓமம் பண்ணுவாங்க. அந்த பொண்ணு வீட்ல எங்க இந்த இன்சிடென்ட் நடந்ததோ அங்கே பண்ணுவாங்க. இந்த நடுவுல அந்த நீ வந்து உன் கண்ணு பார்த்து இவ கண்ணுல தேஜஸ் தெரியுதுன்னு சொன்னால மீரா. normal omamna nice things they'll put, okay, pori, fruits and all. So this is a very negative thing we are trying to show away. So they'll put red chilies and the nedi vara madri பொருட்கள் எல்லாம் போடுவாங்க. All of that is happening. அந்த பொண்ணு வந்து like அந்த ஸ்பிரிட்ட கூட்டிட்டு வந்துட்டாங்க. Okay, according to that tantram panta மீரா போடு சொல்லு come on. இப்பதான் கொஞ்சம் வார்ம் அப் ஆயிட்டே வருது. கேஷுவல் அப்படியே ஏர்பட்ஸ் தட்டி விட்டுருக்கு. அந்த ஸ்பிரிட் என்ன சொல்லுச்சுன்னா, நான் ரொம்ப நாளா வந்து எனக்கு மைண்ட் நான் ரொம்ப டிஸ்டர்ப்டா தான் இருந்தேன். எங்க அம்மாவை கூட கேளுங்க, அது உங்களுக்கு தெரியும். நான் இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் எல்லாம் கிடையாது. அப்பப்ப சும்மா வந்து சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணுவேன், என்ன காப்பாத்திடுவாங்க. இந்த தடவை அந்த மாதிரி ஆயிடும் தான் நான் ட்ரை பண்ணேன், ஆனா என் உயிர் போயிருச்சு அப்படின்னு ரொம்ப ஈஸியா சொல்ற மாதிரி இந்த மந்திரவாதி சொல்றாரு. அவங்க அம்மா சொல்றாங்க ஆமாமா, ஆனா அவளுக்கு வந்து நாங்க சைக்காட்ரிஸ்ட் கூட்டு போய் மெடிசின்ஸ் எல்லாம் அவ சாப்பிட்டுட்டு தான் இருந்தா அப்படின்னு. அதுக்கப்புறம் அவன் சொல்றா, எனக்கு வந்து ரொம்ப கேக் சாப்பிடணும், சாக்லேட் சாப்பிடணும். Why I remember it's March, it was my birthday 2 days before. 24th is my birthday, 26th this is happening. They made me give all the என்கிட்ட என் பர்த்டேக்காக இருந்த சாக்லேட்ஸ் கேக் எல்லாத்தையுமே எடுத்து அந்த எக்ஜிட்ல கொட்டினாங்க. சத்தியமா நான் 9th இருந்தேன்னா என்னோட ஹாரர் ஸ்டோரி வந்து செகண்ட் பார்ட். ஃபர்ஸ்ட் பார்ட் ஓகே. உங்களெல்லாம் நான் இதுல இருந்து வெளில கூட்டிட்டு வந்துறேன். See, yeah, that girl became whatever that happened. Actually, that house kind of got fucked up after that. Something or the other kept happening. My mom had a major accident inside the house and all that. We had to sell that house, and now what? 15 years later or 10 years later also we still live in a rented house. It's got scarred so much that not that we can't afford a house, but we don't want to have our own house at all. But talking about this energy, messages in the suicide attempt in somebody else's house is a biggest crime what you're doing. Dude, any suicide attempt is a crime. Meera, don't it's say a crime. Yeah. அது செல்ஃபிஷா சொன்ன அந்த மெசேஜ். No, so talking about these energies la orthar enkita they spoke about a theory once, the science behind it idella. So idu eppadi start aachuna, he asked me a simple question that do you believe that there is life after death? Na sonna எனக்கு வந்து பயம் இருக்கு, பட் எனக்கு தெரியல அதெல்லாம். This is just after college, so எனக்கு தெரியல. அவர் சொன்னாரு, what does science say? Like energy can be converted from one form to another, it can never be destroyed. Adha is the science of energy. So your heart is constantly pumping, that muscle is constantly moving. So if a muscle is constantly moving, it has to hold some form of energy to it, correct? Mechanical energy basically. So and the energy, when your heart stops moving, has to get converted into some other form. So it has to escape from your body. Idu patti nariya per they have done experiments la. Like for example, they'll put an almost dying person on a weighing scale. அதுக்கப்புறம் ஜஸ்ட் ஆஃப்டர் டெத் அவங்களோட வெயிட் குறையுதா இதா இருக்கான்லாம் பார்த்துருக்காங்க. நான் ரொம்ப நாள் முன்னாடி படிச்சிருக்கேன், எனக்கு இது என்ன ஆச்சுன்ட்டுலாம் தெரியுது. ஸோ இது ஒரு விஷயம் சொன்னாங்க. தென் ஃப்ரம் தேட் ஹி பிக்ட் இட் ஆன் டு ஹி செட் ஹியூமன் விஷன் இருக்குல்ல, ஹியூமன் விஷன்ல யூ கேன் ஒன்லி சி விப்ஜிஆர் கலர்ஸ். எனக்கு அது கூட தெரியாது, பட் நிறைய பேருக்கு விப்ஜிஆர் வரைக்கும் தெரியும்னு வச்சுப்போம். ஸோ there might be like how they say bats can see in the night, or like cats can see in the night. There is some form of vision that is beyond human capacity, which is before violet and after red. So or before red and after violet, in the side infrared and ultraviolet. Yeah, so then that comes to the next there. And sound again, so bats can hear ultrasonic sounds, dolphins can hear ultrasonic sounds, we cannot hear it. இது மாதிரி இன்ஃப்ரா நாய்ஸஸும் இருக்கு, so we cannot hear. As humans itself, we are only restricted
to so much vision and so much sound. What is there beyond this? What if there are people and energies which are walking by us inge, but you can't see it and hear it because you're only as a human restricted to so much. And to top it off all that, as human beings, it is a known theory that we only use a very small part of our brain. What if as we expand our brain, as you know, on the brain oda usage use panna kathukka, what if we start seeing more? What if we start hearing more? ஆக்சுவலி அந்த பிரெயின் கெப்பாசிட்டி சொன்னப்போ விஷயம் என்ன, நம்ம இப்போ இந்த ஒய்ஜா போர்டு எல்லாமே விளையாடும் போது நம்மளோட பிரெயின் கெப்பாசிட்டி we can actually move things without touching it. We have the capacity for it. It is called psychokinetic. Like collegeல அந்த டைம்ல ஒரு psychokinetic காலேஜ்ல ஒரு பேப்பர் படிச்சிருந்தேன். So like when you have அந்த எப்படி சொல்றது, அந்த ஒய்ஜா போர்டு எல்லாம் விளையாடும் போது லைக் அவ்வளவு கான்சென்ட்ரேட்டிங்கா இருக்கு, அவ்வளவு நெகட்டிவ் எனர்ஜி உங்களோட மைண்ட்ல அப்படியே அது மூவ் ஆகுதுங்க, மைண்ட்ல அகைன் அது விஷுவலைஸ் ஆயிட்டே இருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் டைம் யூ ஃபீல் லைக் ஓகே இட்ஸ் ஆக்சுவலி மூவிங். ஸோ அந்த மாதிரி லைக் நிறைய இன்சிடென்ட்ஸ் இருக்கு. ஸோ எஸ்பெஷலி நம்ம நைட் எல்லாம் போகும்போது நம்ம ஆல்ரெடி சின்ன வயசுல இருந்து அவ்வளோ விஷயம் நிறைய விஷயம் நம்ம கேட்டு ஆல்ரெடி நம்மளோட மைண்ட்ல சப்கான்ஷியஸ் ஒரு மைண்ட் செட் இருக்கு. லைக் நம்ம மேபி சின்ன வயசுல பார்த்த ஏதாவது விஷயங்களா இருக்கலாம், இல்ல ஏதாவது இதா இருக்கலாம். ஸோ டக்குன்னு ஒரு விஷயம் வரும்போது அண்ட் ஒன் மோர் திங், நம்ம ஃபியர்னு சொல்றது நம்மளோட பிரெயின் இவ்வளோ ரொம்ப பூஸ்ட் பண்ணும். வேற இமோஷனை அவ்வளோ ஈஸியா பூஸ்ட் பண்ண முடியாது. ஃபியர் வில் பி பூஸ்டிங் யுவர் பிரெயின் சோ மச் வேற ஒரு என்டையர் லெவல்ல. அந்த that is very true. I haven't thought about it, but instantaneous something reaches that quickly. அவ்வளோ இதுனா இட்ஸ் ஆக்சுவலி ஃபியர் இல்ல. நீங்க ஏதாவது கதவை திறக்கும் போது டக்குன்னு ஒருத்தங்க இருந்தாங்கன்னு வைங்களேன், ஒரு பக்குன்னு ஒன்று ஆகாது. ஐ டை எஸ்பெஷலி லிஃப்ட்ல வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன், டக்குன்னு திறக்கும் போது ஒரு அடிச்சிடணும். கௌதம், நான் இது கேட்கணும்னு நினைச்சேன். 90% ஆஃப் த டேஸ் வந்து நீ ஆபீஸ் முடிஞ்சு வரும்போது இந்த 2 மணி 3 மணி ஹார்ட் ஒர்க்கர் வந்துராது வாயில கொஞ்சம். imagine you're ரைடிங் தனியா வீட்டுக்கு வரும்போது இவன் சொல்ற மாதிரி டமால் யாரும் நல்ல வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணிருக்காரு. ஒரு வாட்டி எல்லாரும் தூங்கிட்டு இருந்தோம், அந்த ஜர்க் கிளியரா ஃபீல் ஆச்சு, எல்லாரும் எழுந்துட்டோம். என்னப்பா ஆச்சு, என்ன ஆச்சு, ஏதோ வண்டி வந்துருச்சாங்க. இல்ல ஏதோ வந்துச்சு, ஏதோ ஒரு ஆள் நின்னாங்க, நீங்க யாரும் பாக்கலையா? யாருமே முடிச்சுன்னு இல்ல. இட்ஸ் நைட் travel. Amma வந்து actually she is supposed to be awake, that's why she is sitting in front. shotgun off ஆயிட்டான். அது நிறைய சொல்வாங்க ஹைவேல வந்து டக்குன்னு நிக்கும் ஏதோ உருவம் தெரிஞ்சு. actually கேரளால இதுக்கு ஃபேமஸா ஒரு பர்టిక్యులர் ரோடே இருக்கு, வட்டப்பாறை. இல்லல அந்த ரோட் பேரு நஜீப் தொட்டுங்க. அந்த கதை எல்லாம் சொன்னது இவன் மட்டும். அங்க மலபார் ஏரியால வட்டப்பாறை வளைவுன்னு சொல்லிட்டு there is a ரிங் இல்ல ஒரு கர்வ் இருக்கு அந்த ரோட்ல ஒரு பர்టిక్యులர் ஏரியால டெய்லி ஆக்சிடென்ட் போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி இட்ஸ் ப்ளூ கிராஸ் ரோட். நோ everybody will say சும்மா இல்ல. no but I'm telling for the effect of it. இப்ப லைட் போட்டாங்கல்ல, ஒரு அது பயமா தான் லைட் இருக்காது. அது அப்புறம் இது டாக்டர் ஸ்கோப்னு சொல்லுவாங்க தெரியுமா? ECRல there is a place called Doctor Scope. so அது ஸ்டோரி என்னன்னா, ஜஸ்ட் எம்ஜிஎம் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி லெஃப்ட் ஒன்னு தோணும். அது போனோம். அது என்னன்னா, there is a bungalow. அந்த பங்களோல ஜஸ்ட் ஆஃப்டர் சுனாமி. சோ சுனாமி வந்தது 2004ல இல்ல, 2004ல. சோ ஆமா, நான் ரோனக் எல்லாரும் ஒரு நாள் என்ன பண்ணோம், காலேஜ் பங்க் அடிச்சுட்டு ரோனக் கார் எடுத்துட்டு, அப்ப ரோனக் இந்த போட்டோகிராஃபி எல்லாம் ரொம்ப பிடிக்கும். சோ அங்க வந்து இந்த ஃபுல் டிஸ்ட்ராய்டு வில்லேஜஸ் இருக்கும். இதுல காட்டுவாங்கல்ல, நான் மகாநல்ல ஒரு அந்த ஷிப் காட்டுவாங்கல்ல, அந்த இடம். சோ ஒரு இடத்துக்கு போறோம். இடத்துக்கு போயிட்டு ஒரு ஃபுல் அந்த வில்லேஜே எல்லாம் வால்லாம் இன்னும் கீழே தான் உழுந்து கிடக்கு, எதுவும் இல்லை. போட்டோலாம் எடுத்துட்டு இருக்கோம். ஒரு ஸ்கூல்ல பிளாக் போர்டு இருக்கு. பிளாக் போர்ட்ல தமிழ்ல எழுதி இருக்கு ஹாஃப் இயர்லி எக்ஸாம். தமிழ்ல என்னன்னு மறந்துட்டேன், அரையாண்டு தேர்வுன்னு நினைக்கிறேன். சோ ஹாஃப் இயர்லி எக்ஸாம் போட்டு 2004 போட்டுட்டு இது போட்டிருக்கு, ஷெட்யூல் போட்டிருக்கு, எக்ஸாமோட ஷெட்யூல். சோ இது அப்பதான் எங்களுக்கு தெரிஞ்சதோ இது ஸ்கூல் மேல இருந்து அந்த இந்த ரூஃப் அட்டாச்ட் ரூஃப். சோ அது உடஞ்சிருக்கு. சோ நாங்க உள்ள இருந்து எல்லாரும் பாத்துட்டு இருக்கோம். ரோனக் போட்டோ எடுத்துட்டு இருக்கான். இந்த மாதிரி 2-3 போட்டோ. டமால்னு ஒரு குட்டி பையன் வந்து நிக்கிறான். வெட்டிச்சிருச்சு எல்லாருக்கும், என்னடா இதுன்னு. அப்புறம் தான் வெளில வந்து பார்த்தா ஆக்சுவலி அந்த வில்லேஜ்ல இன்னும் பீப்புள் இருக்காங்க.
எல்லாரும் கொஞ்சம் பேர் இந்த பக்கம் அந்த பக்கம். நாங்க உள்ள வரும் போதெல்லாம் ஏன்டா இந்த எஃபெக்ட் கொடுத்தீங்க, எவனும் தலைய கூட காட்டலையடா. சோ அந்த இடத்தோட ஸ்டோரி என்னன்னா, so there was apparently a doctor who went to stay in his bungalow on the tsunami time appo. Then nobody has seen him for a very long time. And the tsunami வந்துட்டு போன அப்புறம் he is not there anymore. Nobody. ஆனா ஒரு வீட்டுல வந்து ஒரு இப்போ இல்ல, அந்த ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும் லைட் எரிஞ்சுட்டே இருக்கும். அண்ட் அதோட ட்விஸ்ட் அண்ட் ஸ்டோரி மசாலா எல்லாம் வந்துருச்சு. லைட் வந்து காலையில ஆஃப் ஆயிடும், நைட்டு மட்டும் தான் எரிஞ்சிடும். டே அது சன்லைட்னால தெரியாதுடா, அதெல்லாம் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. யாராவது நோட் பண்ணிருக்கீங்கன்னு தெரியாது. there'll be your neighbors who are completely anonymous. உங்களுக்கு தெரியும் அவங்க தான் neighbors அப்படின்னு, but you wouldn't have ever spoken to them. They'll be there, they exist, you'll see them almost on a regular basis, and then one day they'll go missing. And when you ask people about அவங்கள பாத்தீங்களா, அவங்களை காணுமே ரொம்ப நாளா, யாருன்னு கேட்பாங்க. யாரு அப்படின்னு நடிச்சதா காட்டு. சோ இப்படிலாம் நடப்பாரு அவரு அப்படின்னு. அதெல்லாம் அப்படி நடக்கும் போதே நீ கேட்டிருக்கணும்டா கௌதம், யாருங்க நீங்க இப்படி நடக்கிறீங்க. But one second, since there's one thing which நம்ம எல்லாரையும் கனெக்ட் பண்ற ஒரு விஷயம், ஆபீஸ். பழைய ஆபீஸ்ல வந்து என்னமோ ஒரு ஆக்சுவலா இந்த நாள் ஆபீஸ் இல்ல, என்னமோ ஒரு ஃபெஸ்டிவல் நம்ம ஒரு நாள் வந்து படம் பார்த்து ரிவ்யூ பண்ண போயிருந்தேன். பாலாஜி வந்து என்ன ஆபீஸ்ல மீட் பண்றான்னு சொன்னா, அவன் வரல. சோ அவன் வரலன்னா நான் என்ன பண்ணுவேன், அங்க ஒரு பில்லோ வச்சு போக்கஸ் பார்த்து நான் உட்காந்து ரிவ்யூ பண்ணுவேன். சோ அந்த டைம் நான் உட்காந்துட்டு இருக்கும் போது பக்கத்து ரூம் இருக்குல்ல, அந்த ஸ்கிராப் எல்லாம் வைப்போமே அந்த ரூம், அந்த ரூம்ல இருந்து என்னமோ ஒரு சவுண்ட் வந்துட்டே இருக்கு. சரியா, எனக்கு என்ன சவுண்ட் என்னன்னே தெரியல. அப்பதான் அந்த எலி பிரச்சனை வந்தது ஆபீஸ்ல. மேல ஓகே, மேல ஓட எலின்னு தெரியும். ஓகே வந்துட்டு இருக்கு. எனக்கு அள்ளு இல்ல, நான் வந்து பாலாஜி கூப்பிட்டு மச்சான் எங்கடா இருக்கேன் வந்துட்டு இருக்கேன்டா, மேனேஜ் பண்றாரு. மச்சான் மேனேஜ் இல்லடா, ஐயோ என்னால முடியல. அதுக்கப்புறம் நான் வந்து பாலா கிட்ட சொல்லி அவன் பயந்ததுக்கு அப்புறம் சரி நீயும் எடிட் பண்ணி வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில என்னடா அந்த சத்தம்? இல்ல நீ பாத்தியா இல்லையா கடைசி அது என்னதுன்னு? நான் அந்த பக்கமே போல, நான் முடிச்சு அப்படியே சவுண்ட் வந்தா அங்க போய் பாக்கணும். போயிட்டு இந்த வெட்டுன்னு சொல்லுமா. ஆபீஸ்ல 20 செகண்ட் ரிவ்யூ மாதிரி சொல்லிட்டாங்க. கதையை சொல்ல விடுங்க. பேக் சைடுல நியூஸ் ஓட்டணுமா, அந்த நியூஸ் பேப்பர் ஐடியா ஒரே ஒரு நாள் தான் டைம் இருந்தது. மறுநாள் நம்ம ஏதோ ஷூட் பண்ணோம். as usual jugad budget. okay, we didn't even get real newspaper. we sat to call newspaper articles, google பண்ணி newspaper articles copy பண்ண print எடுத்து எல்லாருமே அந்த வீடியோ ரூம்ல இருக்காங்க, பிரிண்ட் எடுக்கிறாங்க. ஏன் வேலை என்ன, டிரான்ஸ்போர்டேஷன். இங்க இருந்து பிரிண்ட் எடுக்கணும், எடுத்துட்டு போய் கொடுத்தா அவங்க கட் பண்ணி ஓட்டுவாங்க. கிருஷ்ணா அந்த டைம்ல என்ன பண்ணணும், கிருஷ்ணான்னு ஒரு டிசைனர் இருந்தாங்க for the others. வந்து என்ன பண்ணுவான், கரெக்டா கிராப் பண்ணி ஏதாவது unnecessary things எல்லாம் இருந்ததுன்னா கிராப் பண்ணி இமேஜா அனுப்புவோம், அதை நான் பிரிண்ட் எடுப்பேன். முடிஞ்சிருச்சு. we had enough papers, now only we need help in cutting. அந்த ஏதாவது பார்டர் கட் பண்ணி ஒட்டுறதுக்கு தான் டைம் இன்னும் விஷயம் இருக்கு. சரியா, so I come to கிருஷ்ணா. அவன் தனியா உட்காந்துருக்கான் இந்த ஃப்ளோர்ல. கிருஷ்ணா முடிஞ்சிருச்சுடா, நீ ஏன் இங்க தனியா உட்காந்துட்டு இருக்க, நீ அங்கே வந்து எல்லாரோடயும் ஒர்க் பண்ணலாம். அவன் பேசுறதே இப்படிதான் பேசுவான். ஹாய் மீரா, how are you, இதுதான் அவன் டோன். அப்படியே I'm not alone. அவன் தாடி எல்லாம் வச்சுட்டு ஒரு மாதிரி I didn't hear it. என்ன சொன்னா? I went and asked him, நீயும் இங்க வாடா. No மீரா, I am not alone அப்படின்னா. எனக்கு அப்படியே அதுவும் அவனோட அந்த கேட் ஐஸுக்கும் அந்த முடிக்கும் தாடிக்கும் அப்படி ஒரு மாதிரி இருப்பான். அவன் ஒரு மாதிரி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வரல. இப்படி பண்றீங்க, ஒண்ணு ஒரு மாதிரி இருக்கு. Talking about in the horror movies லாம், in the ஒரு one of the best horror movie experiences I had was the Conjuring பார்க்கும்போது. சரியா, so Conjuring ரிலீஸ் ஆன டே நைட் ஷோ நாங்க போயிட்டோம். அப்போ வந்து for some reason அந்த தியேட்டர்ல மொத்தம் ஒரு 15 பேர் தான் இருந்தோம். அதுல 11 பேர் நாங்க. so நாங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம், எங்க முன்னாடி ஒரு bunch of people உட்கார்ந்துட்டு இருக்காங்க, எங்களுக்கு பின்னாடி எல்லாம் ஆல்மோஸ்ட் nobody, few people இருக்காங்க, but here and there very scarce. அந்த கான்ஜூரிங்ல ஒரு சீன் வரும்ல, லாஸ்ட் ஃபர்ஸ்ட் பேய் காட்டுவாங்கல்ல, அவ வந்து அந்த குழந்தை போய் டோர்ல முட்டிட்டே இருப்பா, இப்படி பேன் பண்ணுவாங்க, மேல போய் ஒன்னு
11 பாய்ஸ் எல்லாம் காலேஜ் ஃபினிஷ் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க கட்டி புடிச்சுன்னு சேட்டா சொல்ற மாதிரி கட்டி கை புடிச்சுன்னு இப்படி அதுவும் அந்த சத்தியம்ல அந்த ஆர்டிஎக்ஸ் சவுண்ட் வேற இல்ல. சோ இது S2ல பார்த்தோம் பெரம்பூர்ல. அந்த சவுண்ட் வரும்போது சீட் ஷேக் ஆச்சு லிட்டரலா. படம் முடிஞ்சு சோ அந்த S2 இதுல இருந்து வெளில வரும். சோ பெரம்பூர்ல இருந்து அண்ணா நகர் வரணும் நைட்டு. சோ ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் எம்டியா இருக்கு. நானும் ஆனந்தன் நினைக்கிறேன் வண்டி எடுத்துட்டு ஃப்ரண்ட்ல போயிட்டு இருக்கோம் பைக்ல. 3-4 பைக். சோ 11 பேர் இல்ல. சோ எல்லாரும் ஒரு 2 பைக்ல வந்திருக்கோம். 2 பேரா பைக்ல வந்திருக்கோம். போயிட்டு விஜய் பாபு என்ன பண்ணா ஸ்லோவா பின்னாடி வந்து அண்ணா அவ்வளவுதான் வெடிச்சிருச்சு. லைக் பைக் வந்து அப்படிலாம் எடுத்துட்டு. ஸோ அதுதான் ஹாரர் பார்த்ததுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ். ஸோ என்ன பண்ணலான்னு சொல்லி ஸோ இன்னொரு வாட்டி பார்க்கலாம்னு சொல்லி செகண்ட் டைம் போனேன். பை த டைம் இந்த படம் வந்து செம்ம ஃபேமஸ் ஆயிடுச்சு, ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இந்த மூவி தியேட்டர்லாம் பார்த்து லைக் ஹவு தேர் இஸ் அ ஜெனரல் கிளீஷே தட் விமன் ஆர் ஸ்கேர்ட் இல்ல ஜெனரலா. பட் இந்த மூவி தியேட்டர்லாம் உட்காந்து பார்க்கும்போது இந்த பசங்களை உட்காந்து கத்தினே இருப்பானுங்கல்ல. They all do that generally to get out of that fear. And if you see only boys will be doing that. அப்பதான் தெரியும் ஆக்சுவல் வர்ஸ்ட் வந்து நம்ம தான். எல்லாரும் உட்காந்து ஒண்ணு வந்து இந்த சீன் போடுற குரூப். பட் மெஜாரிட்டி வந்து இந்த பயம் போடணும்ன்றதுக்காக தான் மேஜரா. இப்பெல்லாம் மோஸ்ட்லி தியேட்டர் போய் அதனால ஹாரரே பார்க்க முடியல. எவ்ரிபடி கீப் ஷவுட்டிங் ஹியர் அண்ட் தேர். ஆக்சுவலி பெஸ்ட் ஹாரர் மூவி பாக்குறது ஹாஸ்டல்ல லைக் லிட்டரலி ஒரு 4-5 பேரு கூட உட்கார்ந்து அந்த வித் சவுண்ட் இதெல்லாம் வச்சுட்டு அந்த லேப்டாப்ல தான். ஏன்னா ஒரு ரொம்ப க்ளோஸ்டான ஸ்பேஸ். பட் ரீசெண்டா கேம் ஓவர்ல அந்த ஒரு சீன்ல அந்த விண்டோ கிட்ட அந்த ஃபேஸ் வரும்ல, எனக்கு ரீசெண்டா எனக்கு ஞாபகம் இருந்து நான் அவ்வளவு சத்தமா கத்துனது ஒரு படத்துல வந்து அந்த படத்துல if I am right it was after the interval or something because I had food. மூஞ்சிலே அடிச்சிட்டேன், அவ்வளவு பயந்துட்டேன். நான் இதுரே பார்க்கல. that movie was very whistle and shot. இந்த ரெண்டு படம் whistle and shot அல்டு சைஸ்ல பாருங்க. அந்த whistle எல்லாம் பாத்துட்டீங்களா? அழகியா சுரா அழகியா சுரா இன்னைக்கு போட்டுருந்தான் அந்த படம். அது ஷாக். பிரசாந்த் நடிச்சதுல பெஸ்ட் படம். அந்த ஒரு பொம்மை ஒண்ணு மீனா வருவாங்களே, இதெல்லாம் லிப்ஸ் எல்லாம் ஃபுல்லா இதுவாயி ஈரம், அப்புறம் வேற என்னமோ யாவரும் நலம், இதெல்லாம் ஈரம் கிளாசிக். யாவரும் நலம் தான் நான் பார்த்த ஒரே ஒரு பேய் படம். படம் மட்டும் என் வாழ்க்கையில பாத்திருக்கேன். மணிச்சித்திரத்தாழ் எல்லாரும் ஏதோ சொல்லிட்டே இருக்கேன்டா. all the version of this சந்திரமுகி, ஆப்தமித்ரா in கன்னடா எல்லாமே பார்த்தேனா every time it ஒரு மாதிரி ஒரு eerie feeling வந்துச்சு அந்த படம். it had இல்ல சின்ன வயசுல சோபனாவை அந்த டைம்ல பார்த்தப்ப நான் நிஜமா நினைச்சேன் லைக் அந்த டைம்ல நமக்கு இவ்வளவு பெரிய கான்செப்ட் ஒன்றும் புரியாது இல்லல்ல. ஏன்னா இந்த டுவல் பர்சனாலிட்டி அது எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்போ சூப்பர் நேச்சுரல் பேதா, கண்டிப்பா பேதா, அவ்வளவுதான் டன். 8th or 9th இருந்தேன். அப்போ என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போனேன். அவன் புது வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணியிருந்தான். அண்ட் திஸ் வாஸ் அ பிளடி பியூட்டிஃபுல் ஹவுஸ். எவ்வளவுனா வா அப்படி இருக்கும் வீடு. உள்ள போனாலே. அண்ட் உள்ள போனோம். அவங்க கிட்ட பிளே ஸ்டேஷன் இருக்கும். அண்ட் ஐ டிடன்ட் ஹேவ் பிளே ஸ்டேஷன். சொன்னா அவன் வீட்டுக்கு பிளே ஸ்டேஷன் விளையாடுறதுக்குன்னே போயிட்டு நாங்க பாட்டு விளையாட்டு இருக்கோம். அண்ட் ஹிஸ் மாம் கேவ் அஸ் ஃபுட் அண்ட் ஆல். அப்போ வந்து அவன் சொல்றான், நான் வீடை பத்தி கேட்டுட்டு இருந்தேன், எப்போ ஷிஃப்ட் பண்ணீங்க அப்படிலாம் கேட்டுட்டு இருந்தேன். அவன் வந்து சொன்னான், இந்த மாதிரி ஷிஃப்ட் பண்ணும், ஆனா திரும்ப வீடு ஷிஃப்ட் பண்ண போறோம் அப்படின்னா. ஏன்டா அப்படின்னு கேட்டேன். ஒரு ரூம்ல வந்து 2 கொரியன் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க, ஃபாரினர்ஸ் இந்த வீட்டுல தங்கும் போது. ஸோ அதுல இருந்து இந்த வீடு யாருக்கும் போறது இல்ல, புரோக்கரும் சொல்லல, ஓனரும் சொல்லல. ஸோ அதனால தெரிய வரல, இப்பதான் நேபர்ஸ் சொன்னாங்க அப்படின்னா சொன்னான். நான் வந்து எனக்கு அப்பவே பயம் ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா பேசிக்காவே பயந்த சுபாவம். அப்போ கேள்வி என்னன்னா எந்த ரூம், ஏன்னா நாங்க ஒரு ரூம்ல ஓகே நான் வேண்டிட்டு இருந்த இந்த ரூமா இருக்க கூடாதுன்னு. அண்ட் தி வர்ஸ்ட் பார்ட் வாஸ் ஐ வாஸ் ஈட்டிங் ராமன் தென். ஓகே நான் எதிர சொன்ன ராமன் இஸ் ஜாப்பனீஸ்னால எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஓகே நான் ராமன் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஓகே எனக்கு பயம் வந்து ஐ ஸ்டார்டட் ஒரு மாதிரி இமேஜினிங் தட் தி ஹோல் திங் வாஸ் செட் அப் அண்ட் தீஸ் ஆர் நாட் பீப்பிள் அண்ட் ஆல். அந்த மாதிரி பயந்தேன். Until date that thing kind of haunts me. That and I still don't know which room it was in the Korean room. வீடு எந்த ஏரியா? அந்த பக்கமே போலாம்.
ஆக்சுவலி லைக் இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுங்க அந்த கோட்யார்ட் கோஸ்ட் ஸ்டோரி எல்லார்கிட்டயும் சொல்லி இருக்குல்ல. சத்யா உனக்கு தெரியுமாடா? எனக்கு தெரியாது, நீ சொல்ல தேவையில்ல. இல்ல கௌதமுக்கும் தெரியல நினைக்கிறேன். சொல்லுடா, சொல்லணும்னு வந்துட்டேன், சொல்லு. ஆமா முடிவு பண்ணிட்டல அப்புறம் இல்ல விஷயம். சோ சத்யா என்னாச்சுன்னா லைக் சின்ன வயசுல என்னோட அம்மாவோட வீடு ஓகேவா, அது பக்கா கோட்யார்ட் ஹவுஸ், ஓல்டு ட்ரெடிஷனல் பக்கா கோட்யார்ட் ஹவுஸ். சோ நம்ம சின்ன வயசுலன்னா எனக்கு நிறைய கசின்ஸ் ഒക്കെ இருக்கு. ஓகே, மை கிராண்ட்பா வாஸ் ரியலி கூல் கை. சோ நிறைய கசின்ஸ் இருக்கு அதனால. அண்ட் ஸோ ஈவினிங் சம்மர் வெக்கேஷன்ல நம்ம எல்லாரும் அம்மாவோட வீட்டு போயிடும். ஸோ அந்த டைம்ல மெய் மந்தெல்லாம் வரும்போது லைக் ஈவினிங் ரொம்ப நல்ல மழை பெய்துட்டு இருக்கும். ஸோ இந்த கோட்யாடு பக்கம் இருந்து நம்ம எல்லாரும் கிராண்ட்பா இருக்கும், எல்லாரும் பேசிட்டு இருக்கும். அந்த டைம்ல நைட்டு கரண்ட் போயிருச்சு ஓகேவா. நைட்டு கரண்ட் போயிருச்சு, செம்மையா மழை கொட்டிட்டு இருக்கு, வேற லெவலுக்கு காத்தடிக்குது. சரி லைக் ஓகே கிராண்ட்மா கிட்ட போயிட்டு ஏதாவது ஸ்டோரி சொல்லுங்க இந்த மாதிரி கேட்டேன். ஸோ அங்கே கிராண்ட்மா லைக் அம்மா ஒரு ஸ்டோரி சொல்ல ஆரம்பிச்சேன். ஏன்னா ஒரு பெரிய ஏரியால ஒரு ஊர்ல ஒரு பெரிய வீடு இருந்தது, அந்த வீடு சுத்தி பெரிய இடம் எல்லாம் இருந்தது. ஸோ அது ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்தேன். அண்ட் அவங்களுக்கு நிறைய லைக் இந்த நிலம், இந்த பேடி ஃபீல்டு, அந்த மாதிரி நிறைய விஷயம் இருந்தது. அண்ட் போக போக என்னன்னா அவரோட மெயின் அந்த குடும்ப தலைவர். ஸோ அந்த ஆளு லைக் இருக்கிற இந்த பெரிய ஃபேமிலி அப்படியே குட்டி குட்டி ஃபேமிலியா போயிருச்சு. ஸோ இட்ஸ் லைக் ஹீஸ் பிகேம் ஆல் அலோன் இங்க அந்த பெரிய வீடு. ஸோ அதனால அந்த ஆள் என்ன பண்ணனா அப்படியே அதெல்லாமே வேற ஆளுக்கு வித்துட்டு போனேன், ஊரு விட்டு போனேன். ஸோ இது வாங்கின ஆளு யாருன்னா ஒரு லைக் ஹி வாஸ் முஸ்லீம் கை, ஹாஜியார்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஹாஜியாருக்கு நிறைய டெப்ட் அது எல்லாமே இருந்தேன், லைக் சோ மெனி மணி எல்லாம் கொடுக்க வேண்டியிருது. ஹாஜியாரு இந்த வீடு வாங்கிட்டு அவரோட 1/3 டிமோலிஷ் பண்ண ஓகேவா. அண்ட் திஸ் ஹியூஜ் ஹவுஸ் வாஸ் கம்ப்ளீட்லி கன்ஸ்ட்ரக்டட் வித் ஓல்ட் தேக் வுட், சாண்டில் வுட் அந்த மாதிரி எல்லாம். ஸோ இந்த மரம் எல்லாம் எடுத்து அதெல்லாம் வித்து அந்த டெப்ட் எல்லாமே சரி பண்ணேன். அண்ட் இந்த ஹாஜியாரு இருக்கிற ஏரியா கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டு அங்க வசதி ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நைட்ல there's an attic space between அந்த ரூஃபுக்கும் அந்த சுவருக்கும் மேல ஒரு ஆக்டிக் ஸ்பேஸ் இருக்கும், மச்சுன்னு சொல்லிட்டு எவ்ரி ட்ரெடிஷன். அதுக்கு மேல நைட்டு படுக்கிட்டே இருக்கும்போது யாரும் அதுக்கு மேல நடந்துட்டே இருக்கு. அண்ட் லைக் வாக்கிங், அப்படியே ஃபுட் ஸ்டெப் கேட்டுட்டே இருக்கு அங்கங்க. அண்ட் நைட்டு வெளியே இருந்து குழந்தை அழுகிற மாதிரி சத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. இல்ல அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா மியூட் பண்ணுங்க, உங்க பேபி ராங் டைம்ல ட்ரை பண்ணுது. ஒரு நாள் என்னாச்சுன்னா இங்கேயும் பேபி ட்ரை பண்ணுது. ஒரு நாள் என்னாச்சுன்னா வெளியே ஒரு ஆளு லைக் போயிட்டு இருக்கும்போது அந்த பிளாட்ல ஒரு ஒயிட் யாரோ மூவ் பண்ற மாதிரி பாத்துருச்சு. ஓகே, சனா இந்த ஆளு கத்து கேட்டேன், யாரு இது, யாரு அங்க நடக்கிறேன்னு. வித்தின் 1 ஸ்டெப் அந்த ஆள் அப்படியே லைக் இந்த ஆளோட முன்னாடி வந்து இருந்துருச்சு. ஸோ அந்த ஆளுக்கு அப்படியே லைக் அன்கான்ஷியஸ் ஆயிடுச்சு, ஸ்போர்ட்ல அன்கான்ஷியஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி அந்த ஹாஜியாருக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட்டே இருக்கு, உடம்புக்கு பிரச்சனை, நைட்டு சரியா தூக்கம் வரல, பேய் கனவு எல்லாம் வந்துட்டே இருக்கு. அண்ட் லைக் பக்கத்துல வீட்டுங்க எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த வீட்டுல நான்வெஜ் வைக்கும் போது வெளியே ஒரு கோவில் இருக்கு, ஒரு குட்டி கணபதி கோவில் இருக்கு. அந்த கணபதி கோவிலுக்குள்ள இருந்து நைட்டு ஸ்கிரீம் கேட்கிற லைக் யாரும் ஸ்கிரீம் பண்ற மாதிரி சத்தம் வந்துட்டே இருக்கு. அந்த மாதிரி எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஸோ ஒன் டே ஒன் நைட் என்ன ஆச்சுன்னா இந்த ஆள் அப்படியே படுத்துட்டே இருக்கு. புஷ்கன்னு அந்த ஆளுக்கு சுவிட்ச் வர ஆரம்பிச்சிருச்சு. இல்ல இல்ல சத்யா உங்க வீட்ல தானா? ஆமா. ஓகேப்பா. சோ விஷயம் என்னன்னா நைட்டு இந்த ஹாஜருக்கு சுவிட்சா வந்துருச்சு. சோ அந்த டைம்ல அட்டாச்டு பாத்ரூம் இல்ல, வெளியே தான் போனோம். சோ வெளியே போனா இந்த கோட்டையாடு பக்கம் தான் வெளியே போனோம். சோ வந்துருச்சு. வெளியே போகும்போது he suddenly heard a sound, யாரோ கைண்ட் ஆஃப் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. திரும்பி பார்த்தப்போ there is a white lady. ஸோ கால் அப்படியே வச்சு உட்கார்ந்துட்டே இருக்கு. அண்ட் she was literally swinging back and forth, அப்படியே பண்ணிட்டு இருக்கு. லிட்டரலி அள்ளு விட்டுருச்சு. அண்ட் அப்படியே கேட்டேன் யார் இதுன்னு, ஜஸ்ட் லைக் அந்த இருக்கிற ஒரு இதுல கேட்டேன். இதெல்லாம் போய் யாருன்னு கேட்க போறோம், அப்படியே ஓடி போ. எதுக்கு
ஏன்டா எனக்கு இது புரியல. ஏதோ ஸ்பூக்கியா நடக்கும்போது நீங்க நீ யோசிச்சு பாரு, ஸ்பூக்கியா நடக்கும்போது அதுக்கு பின்னாடி ரீஃபண்ட் கிடைச்சிருந்தா அது ஸ்பூக்கி ஆகாது இல்ல. சோ அந்த ரீஃபண்டுக்காக இந்த ஆளு கேட்டேன் யாருன்னு. ஆனா பிரச்சனை திரும்பி பார்த்தப்போ the thing is யாருன்னு கேட்டதுக்கு அப்புறம் அந்த லேடி திரும்பின விஷயம் என்ன, அந்த மூஞ்சி கம்ப்ளீட்டா பிளெயினா இருந்தது. நோ ஐஸ், நோஸ், ஒண்ணுமே இருந்தது. லிட்டரலி ஃபுல் பிளெயினா படுக்கணும்டா. அவங்க ஆக்சுவலி என்னன்னா பாவம் மொட்டை போட்டு திரும்பி உட்கார்ந்திருக்காங்க. இல்ல இது எல்லாமே ஓகே, எல்லாம் முடிச்சிட்டு நம்ம வேற கோட்டையாடு பக்கம் தானே உட்கார்ந்துட்டே இருக்கு. அதுக்கு எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கிராண்ட்மா வந்துட்டு அந்த கார்னர் பாத்தியா, ஆமா சொல்லுங்க, அங்கதான் அந்த பேய் உட்கார்ந்துட்டே இருந்தேன். லிட்டரலி that was the same home we were like நம்ம எல்லாரும் வந்துட்டே இருக்க சேம் ஹோம். சோ அதுக்கப்புறம் நைட் என்னன்னா அந்த டைம்ல நான் சின்ன வயசுல என்னோட கசின்ஸ் கூட என்னால படுக்க வைக்கும், பிரச்சனை இல்ல, எல்லாரும் சேர்ந்து படுத்துக்கலாம். அதுக்கப்புறம் யாரு அது விஷயம் என்னன்னா நான் பயத்துல இப்படி கை மூவ் பண்ணேனா my hand hit the curtain. நான் இன்னைக்கு அப்புறம் உயிரோட இருப்பேன் டவுட். விஷயம் என்னன்னா அதுல இருந்த ஒரு ஹை ஸ்கூல் இல்ல ஒரு அந்த ஹை ஸ்கூல் தாண்டதுக்கு அப்புறம் எனக்கு தனியா ரூம்ல படுக்கணும், ஓகேவா. சோ அன்னையில இருந்து லைக் என்னோட வீட்டுல பிரச்சனை என்ன, இந்த லைக் நெய்பர்ஸ் இருக்கு, அவங்களும் இந்த மாதிரி எல்லா வீட்லயும் இந்த மாதிரி ஓரோரோ ஸ்டோரிஸ் இருக்கு. சோ அதுல ஒரு லைக் இந்த ஸ்டோரி நீங்க யாருக்குமே தெரியாது. சோ அதுல ஒரு பெரிய தாத்தா இருந்து, அந்த தாத்தா லைக் லைக் இதோட ஜஸ்ட் ஒரு சப் டாபிக் மாதிரி. சோ விஷயம் என்னன்னா நைட்டு இந்த மாதிரி அந்த தாத்தா சின்னதா இருக்கும்போது அந்த தாத்தாக்கு ஒரு லைக் சிஸ்டர் இருந்தாங்க, ஓகே. சோ சிஸ்டருங்க அந்த டைம்ல மென்சஸ் ஆரம்பிச்சுன்னா இவங்க எல்லாமே தனியா ஒரு பெர்டிகுலர் ஏரியால 1 வீக் தனியா தங்கணும், அந்த மாதிரி இருக்கு. லைக் அதுல இருக்க கிச்சன்ல வரக்கூடாது, அந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருந்து. சோ யூஸ்வலா என்ன அவங்க லைக் ஒரு கோரிடோர் இருக்கு. ஸோ இந்த கோட்டையாடுக்கு பின்னாடி யூஸ்வலா ஒரு கோரிடோர் இருக்கும், அதுக்கு பின்னாடி ரூம்ஸ் அந்த மாதிரி. ஸோ இந்த அம்மா இந்த கோரிடோரோட லெஃப்ட் எண்டில் அப்படியே படுத்துட்டு இருக்கேன். படுத்துட்டு இருக்கும்போது நைட்டில் ஷீ ஸ்டார்டட் டு ஹியர் ஏதோ கிரம்பியான சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு பார்த்தா அந்த கோட்டையாட்டில் இருக்க கோரிடோருக்கு லைட் வருது. ஷீ சோ சம்ஒன் லிட்டரலி யூசிங் ஹர் ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸ், அது வச்சு அப்படியே நடந்துட்டே வர்ற மாதிரி, ஓகே. ஸோ யூஸ்வலி முன்னாடி இருக்கிற வீட்டுல எல்லாம் இந்த கந்தர்வயம் அங்க மாதிரி ஒரு பெர்டிகுலர் டைம் பீரியட் இருக்கு. அந்த டைம் பீரியட்ல யாரும் வெளியே போகக்கூடாது, இல்ல யாரும் ரூம் விட்டு வெளியே வராது, அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஏன்னா முன்னாடி பெரிய பெரிய வீட்டுல அந்த வீட்டுக்குள்ளே கோவில் மாதிரி ஒரு ஏரியா, ஒரு ஐடல் வச்சிருந்திருப்பாங்க. ஸோ இவங்களோட ஒரு பெர்டிகுலர் டைம் இருக்கு, இந்த டைம்ல சுத்தி வராது, அந்த மாதிரி நிறைய பேரெல்லாம் சொல்லுவாங்க. அண்ட் ஷி வாஸ் லிட்டரலி லைக் இந்த ஒரு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு, இந்த பேர்ன் பண்ண லைக் அந்த ஃபிளஷ் இல்லையா அதோட ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் அப்போ லைக் ரொம்ப பயந்து ஓகே நம்ம பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு அம்மா அப்படியே படுத்துட்டே இருந்தேன். அப்படியே பக்கத்துல வந்துட்டு இருக்கும்போது ஷி ஆக்சுவலி ஃபெல்ட் அந்த பிரெத் மூஞ்சிக்கு பின்னாடியே இருக்கு, அவ்வளோ க்ளோஸா வந்திருக்கு. ஷி வாஸ் சோ ஸ்கேர்ட், மூவ் பண்ண முடியல, ஸ்க்ரீம் பண்ண முடியல, அந்த லெவலுக்கு வந்துருச்சு. அண்ட் அதுக்கப்புறம் மெதுவா அந்த பிரெத் அப்படியே போயிடுச்சு. அண்ட் லைக் வர்ற வழியில கம்ப்ளீட்டா ஷி குட் ஃபீல் கேட் அந்த ஸ்மெல்லு, அந்த ஃபிளஷோட கெட்ட ஃபிளஷோட ஸ்மெல்லு, அந்த பிளட் அதெல்லாம் பார்த்துட்டே இருக்கேன். அண்ட் ஷி சோ ஒரு லைக் லெக் இல்லையா, லெக் லிட்டரலி டில் பண்ணிட்டு தான் அவளோட 2 லெக் இருந்தது அந்த மாதிரி. ஓகே गाइस, ஒரே ஒரு டவுட், அந்த ஸ்மெல் எப்படி உங்களுக்கு தெரியும்? flesh smell, burn smellடா. வெஜிடேரியனுக்கு தேவையில்லடா, அதுக்கு ஏதாவது burn பண்ணாலே தெரியும்டா. ஓ அந்த மாதிரி ஸ்மெல் அவங்களுக்கு எப்படி தெரியும்? டேய் இப்போ முன்னாடி எல்லாம் இந்த அவனுக்கு தெரியும்டா. What is saying I can understand. If you buy meat at home also, like kitchen உனக்கு அந்த smell வரும்ல. See, you don't have to have had soap, but you know அவளா இனிமே மீட் சாப்பிட முடியாது, முடிஞ்சு. கிராண்ட்மா இந்த மாதிரி அங்க இருக்க இங்க இருந்தெல்லாம் கதை சொல்லிட்டே இருக்கும்போது அந்த டைம்ல நம்ம ஹை ஸ்கூல்ல எல்லாம் இருக்கும்போது நம்ம இதுக்கு சயின்ஸ் வச்சுட்டு அப்படியே லைக் திரும்பி பேசிடும், இது இப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஊர்ல இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி கோஸ்ட் இருக்கும், கேர் லைக் ஐடல்ஸ் மாதிரி, இந்த குட்டிச்சாத்தன், பொட்டிச்சூட்டு, அந்த மாதிரி நிறைய பேர்ல. சோ ஏதோ சீக்கிர சேட்டா மாதிரி சொல்ற இல்ல. சோ மலபார் ஏரியால
நிமிஷம் விளையாடிட்டு வீட்டுக்கு போயிடணும், அவ்வளவுதான். இல்ல ஏன்னா முன்னாடி இருக்கிற டைம்ல ஏதாவது ஒரு விஷயம் பார்த்தாலே இந்த மாதிரி அப்படியே ஆளுங்க கதை போட ஆரம்பிச்சிடும். ஸோ தெர் ஆர் பெர்டிகுலர் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கான்செப்ட்ஸ் இருக்கு. அதுல ஒன் இஸ் பொட்டிச்சூட்டுன்னு சொல்லிட்டு, திஸ் இஸ் ஆன் மலபார் ஏரியா. ஸோ மலபார் ஏரியால என்னன்னா அங்க இந்த கஷுமாங்கா சொல்லு, கஷுமாங்கி எந்த இருங்க இங்கிலீஷ்ல പറയുണ്ടായിരുங்க ஷுவர் அந்த ஓகே ஓகே நோ ஐடியா. சோ இந்த ஒரு ஃப்ரூட் இருக்கு. ஓகே, சோ அந்த ஃப்ரூட் இருக்கும்போது என்னன்னா அதுக்கு கீழே எல்லாரும் ஸ்டக்கா இருக்காண்டா. இல்லடா சொல்லு, ரொம்ப பயமா இருக்கு. ஓகே காலி வருது, ஏதோ வந்துருச்சு. ஜீசஸ், ஏதோ வந்துருச்சுடா. ஓஹோ மை காட். ஓ யோ ஷே வந்துட்டா. She's alive. ஓகே ஷே கஷுமாங்கிக்கு ஸ்வேதாவா பேயான்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? இல்ல இல்ல நீங்க ஒரு காமி கால தூக்கி காமிச்சிரணும். இந்த வீடியோவை இல்லடா சீட் பண்ண விட மாட்டேன். கால காமி. இல்ல இல்ல how do you feel when you encounter death? நான் சொல்ல last 30 secondsல யாருமே பேச்சு மூச்சு காணும். ஓகே ஸ்வேதா, கஷுமாங்கிக்கு இங்கிலீஷ்ல என்ன പറയാ? திருப்பி போய்ட்டாடா, திருப்பி. ஐயோ இது பாருங்க, இந்த கஷுமாங்கா சொல்லும் போதே அவ போயிட்டே இருக்குடா. what is கஷுமாங்கா? டேய் நான் பேசுறேன். கஷுமாங்கா ஸ்வேதா அறிவில்ல ஸ்டக்குதா அரை கொஞ்சம் நல்லா ஸ்டக் ஆகும் லூசு. டேய் ஒரு மாதிரி ஸ்டக் ஆகுதுடா. கஷ்டமானா கேஷ் குட்றா. ஓகே ஆமா, கேஷ் இல்லடா, கேஷோட சொல்லு கேளுங்க கேஷோட ஃப்ரூட் இருக்கும். ஓகேவா, அதுக்காக கஷுமாங்கா சொல்லும். எல்லாருக்கும் தெரியுதா? எனக்கு கொஞ்சம் ஸ்வேதா என்ன சொல்ல வரா? ஸ்வேதா ஸ்வேதா போய்ட்டா. ஐயோ வந்துருச்சு. எல்லாருக்கும் தெரியுதா என்ன? உன்ன எல்லாருக்கும் நல்லா தெரியும்டா. ஓகே கைஸ், ஓகே அகைன் ஸ்டக் ஆயிட்டேன். சோ இந்த கேஷோட ஃப்ரூட் இருக்கிற சோயில்ல நிறைய போஸ்பரஸ் இருக்கும். ஓகேவா, சோ இந்த போஸ்பரஸ் அப்பப்போ இந்த பொண்ணு ஷேதா ഒന്ന് പ്രോപ്പറാ വാ. ஐயோ, சோ இத என்னாச்சுன்னா அந்த கிராண்ட்மா கிட்ட கேட்டேன் இந்த பொட்டிச்சூட்டு. சோ நம்ம ஆர்கியூ பண்ணிட்டே இருந்த கிராண்ட்மா சொன்னேன் இல்ல பொட்டிச்சூட்டு இருக்கு நான் பாத்துருக்கேன்னு. சோ நான் சொன்னேன் இல்லம்மா பொட்டிச்சூட்டுனா அந்த மண்ணில அந்த போஸ்பரஸ் இருக்கும். சோ அது ஏர்ல எஸ்கேப் ஆயிட்டு நம்ம பார்க்கும்போது அங்க இருங்க டக் 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 ஏதோ பொட்டி பொட்டி வந்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். சோ அதான் பொட்டிச்சூட்டுன்னு சொல்லுவாங்க, அது வேற ஒண்ணுமே இல்லைன்னு. அப்போ கிராண்ட்மா சொன்னேன், ஆனா நான் பார்த்த பொட்டிச்சூட்டு அப்படி கிடையாது. எனக்கு ஓகே புதுசா ஏதோ கடை விடுறாங்களே பரவாயில்ல பாத்துக்கலாம் சொல்லிட்டேன். சோ அந்த டைம்ல என்னோட கிராண்ட்மா லைக் கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் ஏதோ ஃபேமிலியில ஏதோ இஷ்யூ ஆயிட்டு ஒரு கிராண்ட்பாவோட கையில இருக்கிற ஒரு பிளாட்ல ஒரு பெரிய லேண்ட்ல ஒரு சின்ன வீட்டுல கிராண்ட்மாவை ஒரு 1 வீக் அங்க லைக் எப்படி வசிக்க வச்ச லைக் ஷி வாஸ் ஸ்டேயிங் தேர். சோ அதுக்கு சுத்தம் லிட்டரலி இட்ஸ் a very rural area in வயநாடு. ஓகே, அண்ட் அதுக்கு பக்கம் எல்லாம் இந்த குட்டி குட்டி ரொம்ப கொஞ்சம் நைபர்ஸ் மட்டும்தான் இருக்கு. அண்ட் கர்பி லைக் வெளியே போய் எப்படி சொல்லுங்க ஃபார்மர்ஸ்க்கா இருங்க மோஸ்ட்லி. ஸோ ஒரு நைட்டு அகெயின் ஷீ வாண்டட் டு பீ. ஸோ அந்த டைம்ல வெளியே போயிட்டு நம்ம நைட்ல ஒரு 12 something அந்த டைம்ல வெளியே போயிட்டு ஷி வாஸ் ஸ்டார்டிங் டு பீ. அந்த டைம்ல ஷீ சோ எ லைட். ஓகே, ஒரு ஃபயர் லைட் மட்டும் பார்த்துட்டே இருக்கு. ஸோ அந்த டைம்ல என்ன நைட் எல்லாரும் லைக் வாக் பண்ணும்போது கையில ஒரு பெரிய இந்த லீஃப் எல்லாம் வச்சு அது தீ கொளுத்தி தீப்பந்தங்க சொல்லுவாங்க. ஸோ அந்த சூட்டு அது இப்படி வீசிட்டுக்கா போயிட்டு இருக்கும். ஸோ அந்த லைட் என்னன்னா அணையுது வருது
பிளிங்க் ஆயிட்டு இருக்கு, பிளிங்க் ஆயிட்டு வருது. ஸோ முதல்ல யாரோ நடந்துட்டே வராங்கன்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு பார்த்தேன். தென் ஷி ஆக்சுவலி சோ இட் வாஸ் கைண்ட் ஆஃப் அ ஸ்பியர், ஒரு ஒரு தீகோளம், ஒரு ஃபயரோட ஒரு ஸ்பியர் மாதிரி அப்படியே இருந்து, இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு ரிங் மாதிரி இருந்து கொஞ்சம் கூட பக்கம் வந்தப்போ. அண்ட் ஷி ஆக்சுவலி சோ வித்தின் ஒரு 20-25 மீட்டருக்கு தூரம் இட் வாஸ் கோயிங் ஆல்மோஸ்ட் பேரலல் டு, அப்படியே போயிட்டு இருக்கு. இட் வாஸ் ஃப்ளோட்டிங், ஒரு ஃபயரோட ஒரு ரிங், அதுக்கு நடுவுல கைண்ட் ஆஃப் ஐ மாதிரி ஏதோ ஒரு பாயிண்ட் இருக்கு. அது ஷ்ரிங்க் ஆகுது, பெருசாகுது, ஷ்ரிங்க் ஆகுது, பெருசா அப்படியே வந்துட்டே இருந்து. அண்ட் இட் வாஸ் கைண்ட் ஆஃப் அட்டாக்கிங் ஹர், அந்த மாதிரி பக்கத்துல வந்துட்டே இருந்தேன். ஷி ஆக்சுவலி ஃப்ரோஸ், ஒரு கொஞ்ச நேரத்துக்கு ஃப்ரோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வீட்டுக்குள்ள போன, ஏதேதோ குரான் எடுத்து ஏதேதோ சம்திங் வாட் எவர் ஷீ டிட் சம்திங். காலையில எழுந்திரிச்சு ஷி வாஸ் ஆக்சுவலி சர்ச் த ஹோல் ஏரியா சர்ச் பண்ணிட்டு லைக் கேட்டேன், இங்க பேர்ன் பண்ண ஒண்ணுமே இல்லை. ஸோ பக்கத்துல வீட்டு போய் கேட்டேன், நான் நைட் இந்த மாதிரி ஒரு இது விஷயம் பார்த்தேன், என்னதுன்னு. ஷீஸ் லைக் ரொம்ப நார்மலான ஆக்டிவிட்டி மாதிரி, அது நைட் அங்க டைம்ல மட்டும் வெளியே இறங்கிடாங்க, அது இந்த மாதிரி பொட்டிச்சுட்டுங்க சொல்லிட்டு ஒரு பேய் தான் அது எப்படி சுத்திட்டு இருக்கும் இந்த ஏரியாவில, அந்த பர்டிகுலர் டைம் மட்டும் வெளியே வராங்க, மீதி எல்லாமே ஓகே பிரச்சனை இல்லை. அப்படியே போயிட்டான், சும்மா சுத்திக்கிட்டு இருக்குமா, அப்படியே சுத்திட்டு இருக்கும். And she will it will attack you something. பொட்டி சுட்டுன்னு நம்மள மாதிரி வெட்டி பசங்களா நைட்ல சும்மா சுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு. சோ இது என்னன்னா, சோ ஆஸ் யூஷுவல் என் ஃப்ரெண்டுக்கு நடந்த ஸ்டோரி, சரியா? சோ ஆஸ் யூஷுவல் இஸ் அ கிராமம் ஸ்டோரி. சோ அவங்க வந்து இந்த ஊர்ல ஜமீன். சோ அவங்க ஃபேமிலி எப்படின்னா, தே கேன் நாட் மேரி இன்டு அதர் காஸ்ட் எல்லாம், தே ஹாவ் டு மேரி இன்டு தேர் ஓன் காஸ்ட் ஒன்லி. So no matter how he was outside la, so at one point he went and got married to இந்த ஊர்ல இருந்து ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டான். So கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்ல என்ன ஆச்சு, she was not very communicative. He has not met that girl before, so அவ பேச மாட்டா சரியா யார்கிட்டயும். She won't be, she'll just do her own thing in the house and she'll be யாருக்கும். But this is very unusual for a Indian family setting. They won't, they expect the girl to come take over the house and do all the stuff in the house. அந்த மாதிரி. ஸோ வந்து எல்லாரும் என்னாச்சுன்னு கேட்டு பார்த்தாங்க, எதுவும் சரியான மாதிரி தெரியல. எவ்ரி டே ஸோ திஸ் கை கோஸ் ஆஃப் டு ஒர்க். ஸோ தே ஸ்டே இன் வில்லேஜ்ல ஒரு பங்களோ மாதிரி, அண்ட் திஸ் கை கோஸ் ஆஃப் டு ஒர்க். ஸோ எவ்ரி டே ஆஃப்டர் ஹி கோஸ் டு ஒர்க், ஷீல் ஹேவ் ஹர் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் கோ லாக் ஹர் செல்ஃப் இன் த ரூம். Full day she'll be in the room and she'll come out only when this guy comes out. She'll sit and eat dinner. In the routine போயிட்டு இருந்து, but she won't talk to anybody, she won't communicate properly. ஆமா இல்ல இந்த மாதிரி தான் ஏதோ பதில் சொல்லு. ஸோ இவங்கெல்லாம் ஒரு மாதிரி என்ன இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி சரி வீட்டுக்கு அமிச்சிடலாம், வீட்டுக்கு அமிச்சிட்டா எவ்ரிதிங் வில் பி ஃபைன் சொல்லிட்டு they send the girl back home. வீட்டுக்கு அமிச்ச இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஃப்ராட் தானோ. ஸோ இவ என்ன ரூம்ல என்ன இவ மட்டும் போய் ஃபுல் டைம் இந்த மாதிரி மூடிட்டு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அங்க கேமரா வச்சுட்டான் ரூம்ல. They put up a camera in the house to see what she is doing the entire day. So ரிட்டர்ன் கூட்டிட்டு கொஞ்ச நாள் அவங்க அம்மா வீட்டில் இருந்த அப்புறம் ரிட்டர்ன் கூட்டிட்டு வந்திருக்காங்க. ரிட்டர்ன் வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போதே she was extremely aggressive. யாரும் பிடிக்க முடியல, she was just இது தென் வீட்டுக்கு வந்துட்டாங்க. she entered the house. she ஒரு மாதிரி அந்த half run half walkல ஃபாஸ்டா உள்ள போய் she went into the room and slammed the door. எல்லாம் என்னாச்சுன்னு they were knocking on the door, they wouldn't open. Then they went to check on the camera. She walked into the room. This is the first time she's coming in the room and this is a hidden camera. Obviously they didn't keep it for her to notice where it is. She's just standing in one place and staring at the camera. She knows exactly where the camera is and she's just staring at the camera. 2 minutes later she gets up and she pulls the camera out. Seriya? Pulls the camera out, it goes dark. Again she's just stuck in the room. இப்போ எவ்ரிபடி கம்ப்ளீட் ஃபியர், எவ்ரிபடி எல்லாம் போய் டோர்ல டப தட்டி அப்புறம் கடைசி அதுவும் திஸ் இஸ் அ ஓல்ட் பில்டிங்ல, ஸோ த டோர்ஸ் ஆர் ரியலி ஹெவி. இட் இஸ் நாட் லைக் அன் ஈஸிலி பிரேக்கபிள் டோர்லாம். ஸோ உடைச்சு உள்ள போய் பார்த்தா ஷீ இஸ் ஹேங்கிங் இன் த சீலிங், பட் நாட் லைக் அந்த ஹேங்கிங் இல்ல, ஷீ இஸ் ஆன் த சீலிங். ஸோ திஸ் இஸ் அகேன் ஓல்ட் ஹவுஸ்னா த சீலிங் won't be very close to the floor. It will all be very high ceilings. அந்த சூடு இறங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு very high ceiling and there'll be woods தெரியும்ல, லைக் இது வந்து சிமெண்ட் கான்கிரீட் இருக்காது, wood-ஆ இருக்கும். her hands and legs are just holding onto that and she's just staring at people and laughing. Nobody knows how she got so far up high. Nobody knows how she was able to do that. Nobody knows how she knew there was a camera in the house.
அப்புறம் they said இந்த மாதிரி செகண்ட் ஊர்ல எல்லாம் நடக்கிறதுனால they won't, especially because there's a family issue, they won't tell you what happened after. So அந்த ஸ்டோரியை அப்படியே மூடிட்டாங்க கம்ப்ளீட்டா. என்ன ஆச்சு? எனக்கு இதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு, ஓகேவா? So the first time Ashwin's telling me the story is during Kala shoot or a night anniki. So since we were working overnights, listen to me, since we were working overnights, we thought, okay, there were like 12 of us working, we'll go for a drive, come back and resume shoot. Okay, wow. I'll tell you, such assholes. We're going on the drive, okay. In the car, in the madri goes to onnona idella pattaduna and the Dove Street, what is it? Dove Cave, Doctor's Cove. He's showing us inga da idu irukku, inga da irukku, இந்த பேய் கதெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டு there's a pit stop. I'm supposed to get off, close the door and come back. I get off to close the door. Both cars thought door அடைஞ்சிடுச்சு. Both cars thought I'm in the other car ன்னு சொல்லிட்டு ரெண்டு காருமே போயிடுச்சு. Midnight 2 o'clock full ghost story session. ஒரு நாய் வந்துட்டு இருக்கு. இவங்க வேற நாய் can see ghosts. eye to eye contact இதுன்னு சொல்லி எனக்கு என்னால பேச கூட முடியல. How do I communicate and tell them? I think my phone's also in the car. I decided that's it. It was a nice internship. So where are you now? Like, where are you? No, she's on the street. She's on the street. So நான் நினைச்சேன் Shweta got into the other car. In the street, like where are you? Office. Okay. So என்னன்னா ஒரு எக்ஸ்ட்ரா கார் or something இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். So we had to park that car off and the rest of us had to leave. So Ashwin was supposed to drop me. Ashwin thought I got into Vikram's car. Vikram thought I got into Ashwin's car. Both cars left. I'm closing the door and looking back. இங்க ரெண்டு பெரிய வீழ்ந்துருச்சு கார். எனக்கு சத்தியமா அள்ளலடா கார். When Ashwin's car was reversing coming back is when I actually could breathe. I was like, fuck. It was so fucking scary. இது எனக்கு ஸ்டோரி என்னன்னா, நான் கார்ல போயிட்டு இருக்கேன் as usual அந்த 4 road junction வரும்ல, அப்ப வரும்போது I check the mirrors to turn. சாரி அந்த ஸ்ட்ரைட் ரோட்ல ரெண்டு சைடு இப்படி பார்க்கும்போது ஸ்வேதா பின்னா நின்று இருக்கா. அப்போ அந்த ஸ்வேதா அந்த கார்ல அப்புறம் ஸ்வேதாக்கு போன் அடிக்கிறேன், போன் என் கார்ல இருக்கு. என்னடா இது யோசிச்சு பாருங்க, ஸ்வேதா பேங்க அடிச்சு அப்படியே கார் ஓட்டி போயிருச்சுன்னா நான் என்னன்னா, சோ இப்ப எல்லாருக்கும் பேசிக்கா மிரர் மாதிரி தானே இருக்கும் வீட்டுல பிகாஸ் ஆஃப் த ஸ்கிரீன். என்கிட்ட இங்க ஒரு குட்டி கேண்டில் இருக்கு, பிளடி மேரி ட்ரை பண்ணி. அதே ஒரு ஹோல் பில்டிங்ல நான் தனியா இருக்கு, இவ்வளவு பேக்கத எல்லாமே சொல்றேன், எல்லாமே ஒத்துக்கிட்டேன், ஓகே. ஆனா இந்த ஹோல் பில்டிங்ல நான் தனியா இருக்கு, என்னால இங்க உட்கார முடியாது. honestly ஆல்ரெடி வீட்ல எல்லாரும் கதகதன்னு இருக்காங்க, ஆனா அதுக்கே ஒரு மாதிரி அல்லா இருக்கு. அதனாலதான் நான் அந்த லைட் ஆஃப் எஃபெக்டே ட்ரை பண்ணலையே. அல்ல இல்ல, தேவை இல்ல அப்படி ஒரு எஃபெக்ட். நான் எனக்கு I had to say one experience that I was talking about sometime back. Okay, நீங்க சொல்ற நிறைய situations வந்து fabricated realities இல்லனா அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க. ஓகேவா, I'll tell you what எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நானும் சொல்றேன். அதோட அதுக்கு அப்புறம் நான் செத்துறேன். ஓகேவா, so in my apartments generally in the usual ave ella apartment ponalu this apartment is built on a graveyard or graveyard is opposite and madri stories irukum. So apartment is nothing like that. It's very lively, nothing about ghosts or anything. Okay, so I'm sleeping in my end of the story. Yeah, end of the story. But I was sleeping in my room. So this is basically that sleep paralysis nightmare. Everything's the same, everything from the curtains of my room, everything. So my room overlooks the dining hall and then you can see the kitchen. So the kitchen has a window and the window and the lights reflect ago. Okay, wow. My door has a blue curtain. The blue curtain was also the same in my dream, in the dream. I'm looking towards the dining hall. Suddenly there's this lady in white who's probably like a few feet distance from me. She's just staring outright into my eyes. Okay, probably into my soul. I couldn't. Please. Fucking real. Hey, stuck ஆயிட்டான்டா. இந்த பொன்னிஷாடா. இந்த பையன் ஏன்டே ஸ்டக் ஆவற? Shweta, did you realize you froze? At the soul stuck. எனக்கு இப்போமே ரொம்ப டவுட்டா இருக்கு, இவ ஆக்சுவலி கனவு பார்த்திருக்கியான்னு.
நீ ஒரு வாட்டி யோசிச்சு பாரு கனவா நிஜமா. ஏய் ஆமாடா. நோ and எனக்கு என்னன்னா because everything was real, okay, and then I couldn't, she's looking at me, அவங்க வரல உள்ள காமிக்கல, she's just standing there looking at me. I couldn't scream, I couldn't move, my body is stiff, my head's not tilting away anywhere from her direction but from her direction. How long was this? Like evlo? Probably a few seconds, lasted lifetime in my head. I couldn't move, so suddenly I woke up. I genuinely had tears in my eyes. So that's the first time that I've actually figured. எனக்கு என்னன்னா சேட்டா சொன்னதோட ஆப்போசிட். சேட்டா என்ன சொன்னா, சின்ன வயசுல நிறைய ஸ்டோரி பயந்து இப்ப பயம் இல்லை. நான் சின்ன வயசுல ரொம்ப தைரியசாலி இது மாதிரி போய் எல்லா ஹாரர் ஸ்டோரிஸ் எல்லா டார்க் ஹாரர்ஸ்ல போனதுனால இப்போ எனக்கு கொல்ல பயம். ஐ கான்ட் ஸ்டெப் அவுட் இன் தி டார்க். ஐ கான்ட், எவ்ரிதிங் சீம்ஸ் லைக் சூப்பர் நேச்சுரல் ஆர் லைக் எக்ஸ்டர்னல் டு மீ. சோ அந்த மாதிரி ஏதாவது விண்டோல இப்போ லைட் போணும், ஜாலியா இருக்கும். இப்பதான் தட்ஸ் வாட் நான் லிட்டரலா எனக்கு பயத்துல நான் கேண்டில்ல விளையாடிட்டு இருந்தேன். ஓகேவா, I was literally just playing a candle. I was just looking. Suddenly Ashwin was like, guys, signs, okay, we should probably not be doing this podcast. We've done it. Let's just accept that. Half hours of us talking. Thanks. Let's just accept that thing. Satya, This is a experience என்னன்னா, sorry Satya, go ahead. So இந்த இப்போ இருக்க நாங்க வீட்டுக்கு வந்து 6 years ஆச்சு. சோ எனக்கு பின்னாடி இருக்க இந்த வால் வந்து அது ஒரு ஆல்மோஸ்ட் முக்காவாசி ஃபுல்லா ஜன்னல் தான், பெரிய ஜன்னல். என்ன அதை தாண்டி வந்து ஒரு எம்டி கிரவுண்ட், அதுக்கு பக்கத்துல ஒரு பங்களா. சோ இந்த வீட்டுக்கு வந்து ஒரு 1 month இருக்கும். இந்த ஜன்னல் ஓபன் பண்ணி வச்சு நான் மதியானம் ஒரு 3 மணி இருக்கும் பாத்துட்டு இருக்கேன். அந்த ஆப்போசிட்ல அந்த பங்களால வந்து அந்த விண்டோ, சோ விண்டோல அந்த கிளாஸ்ல தான் ரிஃப்ளெக்ஷன் தெரியுது போல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். நான் பாத்துட்டு இருக்கேன் ரொம்ப நேரம், நானும் பாத்துட்டு இருக்கேன், அதுவும் என்ன பாத்துட்டு இருக்கேன். சரி நம்ம ரிஃப்ளெக்ஷன் தானே. அதுக்கப்புறம் தான் நோட் பண்ணேன், ஏன் டிஷர்ட் கலர் வேற, அதோட டிஷர்ட் கலர் வேற. ஆனா அங்க இருக்கிறதுனால அந்த பங்களால யாருமே கிடையாது, ஒரு எம்டி பங்களா. லைட்டா நவந்துட்டு ஜன்னல் கீழே குடிஞ்சிட்டு சரி லைட்டா இப்படி எட்டி இப்படி பாக்குறேன். அந்த ஜன்னல்ல அந்த ரிஃப்ளெக்ஷன் இப்படியே தான் இருக்கு. இப்படி புடிச்சிட்டு இப்படியே பாத்துட்டு அவ்வளவுதான். இல்ல செத்துட்டேன். உனக்கு எப்பவுமே தெரியாது அந்த பங்களால யாராவது இருக்கா இல்ல அது என்ன. அதுக்கப்புறம் நான் கேட்டேன். சோ என் வீட்டு மேல வந்தவங்க சொன்னாங்க அந்த பங்களால வந்தவங்க வந்து சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வாங்க 2 பேரும் வந்து இறந்துட்டாங்க. சோ அந்த பங்களால யாருமே இல்ல. நான் பாக்க விரும்பல. அதுக்கப்புறம் இப்போ அல்லு ஆகும்னு சொன்னாங்கல்ல, இது வரைக்கும் இந்த ரூம்ல ஃபேன்ல ஒரு சத்தம் வந்தது கிடையாது. இப்ப திடீர்னு டொக் டொக் டொக்னு சத்தம் வருது, ஏன்னு தெரியல. There's an empty villa and it fucking doesn't have doors also, so it's only darkness, like you're staring and my bed overlooks that. இந்த வீடு அடிக்கிறவங்களா எல்லாத்தையும் பிரிச்சு வச்சிட்டாங்க. உள்ள போய் உட்கார்ந்து அடிச்சிட்டு வந்துருவாங்க கொஞ்ச நேரம். Pure and இந்த மாதிரி விஷயங்கள் possess ஆகுது and stories, fragments of people's imagination and people believing them itself is something that is going to be there forever. Like இப்ப சின்ன குழந்தைங்களுக்கு சோறு விட்டுனா கூட அப்பப்ப பயமுடுத்தி தான் விட்டுறாங்க தவிர there is not me it's என்ன சொல்றது, ஒரு சின்ன வயசுல இருந்தே அது பதிஞ்சிருது சில பேர் மேல. So whatever we speaking now, whatever we've discussed might or might not be true, but it's up to us to believe it or not. And the belief in the vision, and I think that's what happens to the people who say they are possessed also. They believe they are. And there are some psychological explanation also for that, like dissociation, where a person forgets their own identity and they take up something else because they know what the identity they're taking up is. Because your life sucks right now. But on the contrary, the fear factor la taandi, there are few people who have passed away and we think they are good souls who are watching over us. They are like guardian angel and the feeling. We are able to associate the same feeling. நமக்கு ஏத்த மாதிரி கன்வீனியன்ஸ் பேசிக்கலி. நான் இவ்வளவு எல்லாம் பேசினாலும் that
என் பாட்டி அம்மாவோட அம்மா வந்து 3 years ஆயிடுச்சு அவங்க இறந்து போய். பட் she is the one who is எங்க இருந்தாலும் she is the guardian angel. She is in a nice way right next to me taking care of me. என்ற அந்த அதுதான் எனக்கு அந்த விஷயத்துல கொஞ்சம் பிரச்சனை. Show of hands, who இங்க இருக்க 7 பேர்ல who all believe in an afterlife? I haven't really thought Does it about count it. if I I don't want இந்த to. லைஃப் பத்தி யோசிப்போம், அதுக்கப்புறம் ஆஃப்டர் லைஃப் பத்தி யோசிப்போம். இந்த லைஃப்ல ட்ராக்ல திரும்பி கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கு. What do you think is going to happen, Meera? Meeraவும் சத்யாவும் கை தூக்குனாங்க. What do you think is going to happen? I believe that there are few people, very close people who passed away are somewhere there happy for me or feeling bad when I'm feeling bad. நம்பிக்கை எனக்கு இருக்குனா அது ஆஃப்டர் லைஃப் தானே. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. கடவுள் நம்பிக்கை இன்னும் இல்ல. I'm not religious, but I really think it's your deeds and what your positive force மாதிரி தான். ஆமா. So நம்ம முன்னோர்கள் பண்ண நல்லது கெட்டது தான் நமக்கு வந்து வரும் அப்படின்னு. That also kind of makes you do only good things so that you don't end up messing up your next generation, right? That it's like கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ். எனக்கு வந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இல்ல, பட் I believe in the universe. What you throw at the universe is what you get back. எனக்கு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அந்த மாதிரி பிலீஃப் எதுவும் இல்ல, பட் I believe in the lifeல what you give is what you get. இதனால வியூஸ் வந்துரும். கமெண்ட்ல வெச்சிருங்க. I don't get to fear anything because before me he detects shit. ஆமா, ஏய் வந்தா ஜோய் கண்டுபிடிச்சிரோம். ஆனா என்னன்னா என்ன பிரச்சனைனா அவனுக்கு சாப்பாடு வேணும்னாலும் கத்துவான் நடு ராத்திரியில. நீ அப்போ வந்து பேய் வந்துச்சு நினைச்சு. தசரா டைம்ல மகாலய அமாவாசை இன்னும் 3 days. That's the start of Navaratri. No, 3 days before நல்லா every day night கத்திட்டே இருந்தா. Something maybe எங்க அம்மா கிளியர் மகாலய அமாவாசை கிட்ட வரதுனால தான் நாய் கத்துது. ஏன்னா மகாலய அமாவாசைக்கு you have to படையல் வைக்கணும் இறந்து போனவங்களுக்கு எல்லாருக்குமே. வீட்ல யாரெல்லாம் கண்ணுக்கு தெரியும் பாங்க. The next day after doing that only bloody mary ஐயோ bloody mary ல வேணா வாடா bloody mary பல வாடா பண்ணி மூஞ்சி வாய வச்சுக்கலாம். அது ஓகே, that is also okay. நானா அது ஒண்ணும் ஆகாது. ஸ்வேதா டப்புன்னு வந்துருவா. ஸ்வேதா பஸ் டக்கா இருக்கு. சோ நானே சொன்னேன் எனக்கு பசிக்குது பயங்கரமா. சொன்னேன் இந்த வீடியோட எண்டுக்கு வர ஒரு கட்டாயம் வந்துருச்சு. என்னால இதுக்கு மேல கேட்டுட்டு இருக்க முடியாது. எனக்கு பயமா இருக்கு. தனியா கேண்டில் லைட் பண்ணுங்க டக்குன்னு. bloody mary come on. என்னன்னா வேத் கேட்டதான் லைட்டர் கேட்கணும். எங்க வீட்ல யாரும் தம் அடிக்க மாட்டாங்க வேத் தவிர. bloody mary இல்ல bloody மீரா. நிக்க மாட்டேங்குது plug. அப்படியே வீடியோ நிக்க மாட்டேன். யா அவ்வளவுதான் பண்ண கூட அவசியம் இல்ல. So guys, let us know what your ghost stories were. ஏதாவது பயங்கரமா இருந்தா கமெண்ட்ஸ்ல பெருசா எழுதுங்க, நாங்க படிக்கிறோம். And please share the video, subscribe to Fully Filmy, comment, like எல்லாமே பண்ணுங்க. வேற என்ன மச்சான் பண்ணோம்? பாத்ரூம் போகும்போது பாத்து போங்க. And please suggest more topics. This was fun. And see you next time, next episode. Thank you guys. Thank you. Bye guys.